Good evening, students. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் லெசன்ல ஹைட்ரோகார்பன்ஸ் படித்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் படித்தோம், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், ஓப்பன் செயின் காம்பவுண்ட், க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது அதில் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதில் வர டிவிஷன்ஸ் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸில் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் டிவிஷன் இருக்குது. அப்புறம் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அகைன் ஃபர்தர் டிவைட் இன்டு அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் படித்தோம். அதுக்கு பிறகு hydrocarbons, what are the compounds which are made up of carbon and hydrogen alone are called hydrocarbons, அதை பற்றி படித்தோம். அடுத்தது homologous series படித்தோம். இந்த now we are going to continue the same homologous series. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஹோமோலாகஸ் சீரீஸ்ல முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்றது they are the group of compounds, they are the group of compounds which are having these are the group of compounds which are having these common properties. 1 2 3 3 பாயிண்ட் எழுதுன. 3 பாயிண்ட் என்னென்ன எழுதுன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் having same general molecular formula. First point, they have the same general molecular formula. Important word general. உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹைட்ரோகார்பன்ஸ்ல அல்கேன்ஸ், அல்கீன், அல்கைன் படித்தோம், அதோடைய நேம்ஸ்லாம் படித்தோம். ஃபர்ஸ்ட் 5 காம்பவுண்ட்ஸுடைய நேம்ஸு, அல்கேனில் அல்கீன், அல்கைன் படித்தோம். அந்த அல்கேன், அல்கீன், அல்கைன் they are come under the homologous series. If you take the any compound in the alkane, they have general formula. Alkane general formula என்ன படிச்சோம்? CnH2n+2. If you take this formula is applicable for methane, methane க்கு அப்ளை பண்ணலாம், ethane, propane, butane, pentane, hexane, அந்த மாதிரி எந்த compound which are coming under the alkane series, we can apply the same general formula. So you give more importance to same general molecular formula. If you write same molecular formula, it is totally wrong. இப்போ நீங்கள் ஜென்ரல் போடாமல் சேம் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு போட்டுட்டா கம்ப்ளீட்டாக தப்பாயிடும். ஏன்னா ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் வெவ்வேறு ஃபார்முலா இருக்கும் மாலிகுலர். மீத்தேன்னா CH4, ஈத்தேன்னா C2H6, ப்ரொப்பேன்னா C3H8. அப்போ ஒவ்வொரு காம்பவுண்டும் வெவ்வேறு ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. ஆனால் எது சேமாக இருக்கு? ஜென்ரல் ஃபார்முலா இஸ் சேம். ஸோ தே ஹேவ் தி சேம் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ அல்கேன் எடுத்துட்டா general formula CnH2n+2. This formula is applicable to all the compounds which are come under the category of alkane. Alkaneல வர எல்லா காம்பவுண்டுக்கும் ஒரே ஜெனரல் ஃபார்முலா தான். புரியுதுங்களா? அதனால டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் ஜெனரல். இந்த ஒரு வேர்டு எழுதாம விட்டுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா தப்பாயிடும், யூ லூஸ் த மார்க். அடுத்தது they have similar chemical properties. These compounds which are come under the same homologous series, they have similar chemical properties. Methane, ethane, propane, butane, pentane, alkaneல வர எல்லா காம்பவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா chemical properties சேமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா they differ by successive compounds. Differ by
CH2 group. இங்க பாருங்க successive, most important word successive. Successive அப்படின்னா அடுத்தடுத்த காம்பவுண்ட் அர்த்தம். If you take first compound, the successive is second one. If you take fifth compound, its successive compound is either 4 or 6. இப்போ சக்சஸிவ் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றாவது காம்பவுண்ட் எடுத்தா அதுக்கு அடுத்தது என்னது 2. இப்போ சப்போஸ் நீங்கள் 5வது காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா இதனுடைய சக்சஸிவ் முன்னாடி இருக்கிறதும் சக்சஸிவ் தான், பின்னாடி இருக்கிறதும் சக்சஸிவ் தான், அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸ். ஸோ இஃப் யூ டேக் த formula of any two successive compounds, the formula differ by CH2 group. Example பாருங்க, இப்போ மீத்தேன் இது ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் in alkane series. இதனுடைய ஃபார்முலா என்ன? CH4. இப்போ ரெண்டாவது காம்பவுண்ட் ஈத்தேன். ஈத்தேனுக்கு ஃபார்முலா என்ன? C2H6. இங்க பாருங்க, இதுல கார்பன்ல ஒரு கார்பன் இருக்கு, இங்க 2 கார்பன். அப்ப என்ன டிஃபரன்ஸ்? there is a கார்பன் ஆட்டம்ல there is a difference of 1 கார்பன் ஆட்டம். அடுத்து ஹைட்ரஜன் பாருங்க, இதுல 4 இருக்கு, இதுல 6 இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? 2. ஹைட்ரஜன்ல 2. அப்ப if you take the formula of successive compounds, they differ by CH2 group. ஒரு கார்பன் அதிகமா இருக்கும் அல்லது குறைவா இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் 2 அதிகமா இருக்கும் அல்லது குறைவா இருக்கும். If you take the fifth compound in the alkane series, alkane series fifth compound பாருங்க, இதனுடைய ஃபார்முலா C5H12. C5H12 pentane. இதனுடைய சக்சஸிவ் காம்பவுண்ட். அடுத்து 6வது காம்பவுண்ட் பாருங்க, கார்பன்ல 1 சேர்த்துங்க, 6 C6. ஹைட்ரஜன்ல 2 சேர்த்துங்க, அப்ப H14, C4H14. இப்போ அதுவே அதுக்கு மேல இருக்க 4வது காம்பவுண்ட் பாருங்க, C4, ஹைட்ரஜன்ல 12 இருக்குன்னா இப்போ இங்க 10, C4H10. அப்ப these successive compounds differ by CH2 group. So these are the 3 common points you must remember. இந்த homologous series அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வரணும். So they are the group of compounds which are having first point same general molecular formula, அடுத்து similar chemical properties, அடுத்து successive compounds. Successive compounds னு எழுதுறத successive members னு கூட எழுதலாம். Successive members differ by CH2 group. புரியுதுங்களா? So this is about the homologous series. இப்போ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத படிக்கலாம். இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 159ல பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க 159ல போட்டுருக்காங்க பாருங்க. அந்த மீத்தேன் CH4, ஈத்தேன் CH3 CH3 அப்படின்னா C2H6. அது பக்கத்துல ஷார்ட் பண்ணி எழுதிங்க, CH3 CH3 இருக்குது, CH3 CH3 இப்படி இருக்கு, C2H6 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து ப்ரோபேன் பாருங்க, CH3 CH2 CH3 இப்படி 3 பிரிச்சு எழுதிருக்காங்க, CH3 CH2 CH3. இதை அப்படியே ஷார்ட் பண்ணி எழுதிங்க. கார்பன்ல 3 கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் 3 + 2 + 3 5 + 3 8 இருக்கு. அப்ப C3H8 இது ப்ரோபேன். அடுத்து பியூட்டன் பாருங்க, CH3 CH2 twice CH3 அப்படின்னு இருக்கு. இதுல ஏன் அப்படியே பாத்துங்க, 1 + 2 3 + 1 4 C4H10 C4H10 எழுதுங்க. பென்டேன் பாருங்க, CH3 CH2 thrice CH3 இருக்கு. இப்போ இது C5H12 அப்படின்னு ஷார்ட் பண்ணி எழுதிங்க, பக்கத்துல எழுதிங்க அந்த ஃபார்முலாக்கு பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா any two successive members you take they differ by CH2 group. ரைட், அடுத்து பாருங்க, characteristics of homologous series. Each member of the series differ from the preceding or succeeding member by one methylene group, CH2 group, hence by a molecular mass of 14 AMU. இப்போ இந்த CH2 அப்படின்றது
First is CH4, C2H6, C3H8, C4H10, C5H12. இது மீத்தேன், ஈத்தேன், propane, butane, pentane. If any two member, you take the formula of any two successive members. இப்போ first compound, second, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா they differ by கார்பன்ல ஒரு கார்பன் டிஃபரண்டா இருக்கு, ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ். they differ by CH2 group. இந்த CH2 குரூப்புக்கு பேரு மெத்திலீன் குரூப். இப்போ CH4 அப்படின்னா மீத்தேன், CH3 னா மீத்தைல், இது மீத்தேன். அதுல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி வர்றது CH3, இதுக்கு பேர் மீத்தைல் குரூப். இதுல இன்னொரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா வர்றது மெத்திலீன் குரூப். So successive members differ by methylene group CH2. இதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கார்பனுடைய மாஸ் 12, ஹைட்ரஜனுடைய மாஸ் 1, ஆனா 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 1s are 2, 12 plus 2 14. So the successive members differ by the one methylene group, one CH2 group வித்தியாசமா இருக்கும். மாஸ் அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கிட்டா they differ by 14 AMU. AMU னா அட்டாமிக் மாஸ் யூனிட். எழுதிங்க ஷார்ட் ஃபார்ம்ல அட்டாமிக் மாஸ் யூனிட். சுருக்கமா ஷார்ட் ஃபார்ம்ல AMU ன்னு சொல்லுவாங்க. So the successive members differ by CH2 group or they differ by 14 AMU. Successive னு பார்க்கும்போது முன்னாடி இருக்கலாம் அல்லது பின்னாடி இருக்கலாம். முன்னாடி இருந்தா preceding compound பேர் preceding member, பின்னாடி வர்றது succeeding member. இப்போ நீங்க பியூட்டேன் எடுத்தா இதனுடைய ப்ரிசீடிங் மெம்பர் அப்படி பார்த்தா இதுக்கு மேல இருக்குது, இது ப்ரெசீடிங். சக்சீடிங் பார்த்தா அதுக்கு கீழே இருக்குது. அப்ப நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம், முன்னாடி இருக்க காம்பவுண்டையும் எடுத்துக்கலாம் அல்லது பின்னாடி வர்ற காம்பவுண்ட். ப்ரிசீடிங் காம்பவுண்ட் எடுத்தாலும் த டிஃபர் பை CH2 குரூப், மெத்திலின் குரூப் ஆர் 14 AMU. அல்லது பின்னாடி வர்ற காம்பவுண்ட் எடுத்தா சக்சீடிங் மெம்பர், இட் இஸ் ஆல்சோ டிஃபர் பை CH2 குரூப் ஆர் by atomic mass unit of 14 units. அடுத்து பாருங்க, all the members of a homologous series contain the same elements and functional group. இந்த homologous seriesல இருக்கிற compounds, all the members of a particular series, alkane னா alkaneல வர்றது, alkene, alkyne அந்த மாதிரி, they have same number elements. அதுல என்னென்ன elements இருக்கோ அது மாறவே மாறாது. அடுத்து functional group மாறாது. அடுத்தது they are represented by a general formula, जनरल मॉलिक्यूलर फार्मूला. अल्केन के CnH2n + 2, अल्केन के CnH2n, अल्काइन के CnH2n - 2. The members of in each homologous series show a regular gradation in their physical properties with respect to their increase in molecular mass. இதெல்லாம் alkane series. இதுல பாருங்க, first member, second member, third member, there is a regular gradation, there is a increase in the atomic number mass. இதனுடைய atomic molecular mass பார்த்தீங்கன்னா இதனுடைய molecular mass 12 plus 4 16, இதனுடைய molecular 12 plus 6 24 21 30, இதனுடைய mass பார்த்தீங்கன்னா 44, இதனுடைய mass பார்த்தீங்கன்னா 58, இதனுடைய molecular mass பார்த்தீங்கன்னா 72, like this. So there is a regular gradation in their properties. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஏன்னா இந்த மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மாலிகுலர் மாஸ் ஒவ்வொன்றுக்கும் 14 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தேர் இஸ் ஏ ரெகுலர் டிஃபரன்ஸ் இன் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் எ ஹோமோலகஸ் சீரிஸ் ஆர் சிமிலர். இது இங்கே இந்த அல்கைன் சீரீஸ்ல இருக்கிற எத்தனை மெம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சீரீஸ் தே ஹேவ் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறவே மாறாது ஒரு குரூப்ல. அடுத்தது ஆல் த மெம்பர்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை எ காமன் மெத்தட். இப்போ ஒரு அல்கேன் அப்படின்னு எடுத்துட்டா இதுல இருக்கிற வர்ற எந்த காம்பவுண்ட் வேணாலும் சரி
அதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்சோ சேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்குது, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ சேம். There is a slight difference in their physical properties. அடுத்து they have general molecular formula. So these are all the characteristics of homologous series. அடுத்தது nomenclature. Nomenclature அப்படின்னா நேமிங் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில், கார்பன் கெமிஸ்ட்ரியில் நேமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெர் ஆர் டூ நேம்ஸ். ஒன் இஸ் காமன் நேம். அடுத்தது UPAC name அப்படின்றது. There are two names for every compound. Most of the compounds have two names. One is a common name and another one IUPAC. IUPAC it is a short form of International Union of Pure and Applied Chemistry. IUPAC இதனுடைய expanded form பாருங்க, International Union of Pure and International Union of Pure and Applied Chemistry. This is a expanded form for IUPAC. IUPAC. இதை நோட் பண்ணீங்க, எழுதி வச்சுங்க. I for international, U for union, P for pure, A for applied, C for chemistry. International Union of Pure and Applied Chemistry. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் IUPAC அப்படின்னு சொல்றோம். So there are two names. One is a common name and another one IUPAC name. இப்போ ஆஃப்டர் ஹைட்ரோகார்பன் எக்ஸ்பிளைன் புரியலையே, அது என்ன கேட்குதுன்னு. பிரைவேட் தனியா அது கிடையாது சார். ரைட். இப்போ யாரோ ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, ஹைட்ரோ கார்பன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு. அதை மறுபடியும் ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன்னா ஒன்றுமே இல்லைம்மா, நத்திங். பேரே உனக்கு தெரியுது, ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்ற பேர்லேயே இட் இஸ் அ செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ். பேரை படித்தாலே நமக்கு புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி டூ எலமெண்ட்ஸ், ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். த காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் மேடப் ஆஃப் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ரெண்டு எலமெண்ட் தவிர வேற எதுவும் இருக்காது. சச் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்போ பேர்லேயே தெரியுது, ஹைட்ரஜன் கார்பன் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் படித்தோம், அல்கேன், அல்கீன், அல்கைன், இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன் எல்லாமே. புரியுதுங்களா? அதை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இது பண்ண ஒன்றும் கஷ்டம் இல்லையே. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் வேணா இங்கே என்ன சென்டருக்கு வந்து நேரில் கேளுங்கம்மா. ரைட். இப்போ IUPAC நேம். இப்போ IUPAC நேம் ஒரு இஃப் யூ டேக் எனி காம்பவுண்ட் அதோடைய ஃபார்முலா கொடுத்துருவாங்க, அதனுடைய நேம் கண்டுபிடிக்கணும். எனி காம்பவுண்ட் இன் விச் வி ஆர் கோயிங் டு ரைட் த IUPAC நேம். அதில் தெர் ஆர் 3 காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட், செகண்ட் ப்ரீஃபிக்ஸ்,
மூணாவது suffix. So these are the three components when we are writing a IUPAC name of any organic compound. எந்த compound, organic compound, any compound if you take, it has three components. ஒன்று root word, ரெண்டாவது prefix, மூணாவது suffix. இப்போ ஒன்று பற்றி ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரூட் வேர்டு அப்படின்னா என்ன? ரூட் வேர்டு அப்படின்றது we are getting the root word from the number of carbon atoms present in that compound. இப்போ அதில் இருக்கிற கார்பன் அந்த காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அதுதான் இட் இண்டிகேட்ஸ். இப்போ 5 அப்படின்னா 5 கார்பன் உள்ள அல்கேன் சீரிஸ். அல்கேன் சீரிஸ் தான் பேரண்ட் சீரிஸ்னு பேர், பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ரைட் த நேம் ஆஃப் எனி காம்பவுண்ட் யூ மஸ்ட் நோ த நேம் ஆஃப் த அல்கேன் சீரிஸ், கரெக்ட் ஆர்டர். அந்த ஆர்டரில் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அல்கேன் சீரிஸ் தான் தே ஆர் கால்ட் அஸ் பேரண்ட்ஸ், பேரண்ட் ஹைட்ரோகார்பன் பேர். அல்கேன் சீரிஸில் வர மீத்தேன், ஈத்தேன், ப்ரப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நோனேன், டெக்கேன். நேற்று அந்த டேபிளர் காலம் கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஐயூபிஎஸ்சி நேம் எழுதணும்னா நமக்கு அல்கேன் சீரீஸில் இருக்கிற அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபர்ஸ்ட் 10 காம்பவுண்ட்ஸ் அதனுடைய நேம் தெரியணும், ஃபார்முலா தெரியணும், நேம் தெரியணும். அப்படி இருந்தால் நமக்கு ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிற ஈஸி. அதுக்கடுத்தது ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் அப்படின்றது அந்த காம்பவுண்டில் அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற சப்ஸ்டிடியூவன்ட். சப்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னா கார்பன் கூட ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கும், ஆக்சிஜன் சேர்ந்துருக்கும், ஃப்ளோரின் சேர்ந்துருக்கும், குளோரின் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்டிடியூவன்ட் அதர் தேன் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தவிர கார்பன் கூட சேர்ந்து இருக்கிற எலமெண்ட், அது ஆக்சிஜனாக இருந்தால் இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம், புரியுதுங்களா, நைட்ரஜனாக இருக்கலாம். அப்போ ஹைட்ரஜனை தவிர கார்பன் கூட சேர்ந்து இருக்கிற எலமெண்ட் அதுதான் ப்ரீஃபிக்ஸில் வரும். அடுத்து சஃபிக்ஸில் என்ன வருதுன்னா டபுள் பாண்டா, சிங்கிள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, அதை பற்றி மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப் மென்ஷன் பண்ணுவோம். இது ரெண்டும் சஃபிக்ஸில் வரும். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், அதாவது சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்றது இட் இண்டிகேட்ஸ் இண்டிகேட்டட் பை சஃபிக்ஸ். இது பிரைமரி சஃபிக்ஸ்னு பேர். பிரைமரி சஃபிக்ஸ். அடுத்து செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப். So these are the three components when we are writing a IUPAC name of any organic compound. Root word, prefix, suffix. Root word என்றது it indicates the number of carbon atoms present in the longest chain. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதை எக்ஸாம்பிள் எல்லாம் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ரூட் வேர்டுன்றது இட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் present in the longest chain. அடுத்தது ப்ரீஃபிக்ஸ்ன்றது இட் இண்டிகேட்ஸ் a substituent element other than hydrogen. ஹைட்ரஜனை தவிர அந்த கார்பன் கூட சேர்ந்து இருக்கிற அதர் எலிமெண்ட்ஸ், எதை தவிர? ஹைட்ரஜனை தவிர. ரைட். அடுத்தது சஃபிக்ஸில் பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் இண்டிகேட்ஸ் a number of bond, சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, அதை இண்டிகேட் பண்ணுறது பிரைமரி சஃபிக்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்பை இண்டிகேட் பண்ணுறது செகண்டரி சஃபிக்ஸ். இதுக்கு பேர் பிரைமரி சஃபிக்ஸ். சஃபிக்ஸை ரெண்டாக பிரிச்சுப்போம். பிரைமரி சஃபிக்ஸ், இது செகண்டரி சஃபிக்ஸ்.
பிரைமரி சஃபிக்ஸில் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் அதுக்கு இண்டிகேட் பண்ணுறோம். செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப்பை இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் 3 components which are present in we have to follow when we are writing the IUPAC name of any organic compound. இப்போ ஒன்று ஒன்றா எக்ஸாம்பிள் படிப்போம். எக்ஸாம்பிள் படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் 1 CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH3. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, மாலிகுலர் ஃபார்முலா. இதை சுருக்கமாக எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 கார்பன் இருக்கு, C5. ஹைட்ரஜன் 3 பாருங்க, 3 + 2 5 7 9 12 C5H12, ரைட். இப்போ இந்த C5H12 தான் ஃபார்முலா. அதை பிரித்து எழுதியிருக்காங்க, CH3 CH2 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 CH3 அப்படின்னு. இப்போ ரூட் வேர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல நம்ம ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த லாங்கஸ்ட் செயின். இதில் பாருங்க 1 2 3 4 5. அப்போ 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் உள்ள அல்கைன் சீரீஸ்ல 5th மெம்பர் அல்கைன் சீரீஸ். அதனால தான் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல்கைன் சீரீஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 10 மெம்பருடைய ஃபார்முலா, அவருடைய நேம், அதை உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் கார்பன் ஆட்டம்ஸ் 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. அப்போ 5 கார்பன் உள்ள ஒரு காம்பவுண்டுக்கு அல்கைன் சீரீஸ்ல 5 கார்பன் உள்ளது. பென்ட்னா 5 அர்த்தம், பென்டா அப்படின்னா. அப்ப பென்ட்னு எழுதுறோம். இதான் ரூட் வேர்ட். அடுத்தது ஸ்டெப் 2. ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 2ல என்ன இருக்கு பண்ணணும்? ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? கார்பன் கூட சேர்ந்து இருக்கிற சப்ஸ்டிடியூவன்ட் அதர் தென் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை தவிர வேற ஏதாவது எலமெண்ட் சேர்ந்து இருக்கான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த கார்பன் கூட ஹைட்ரஜன் தான், 3 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன், இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன், இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன், இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன். அப்ப கார்பன் கூட ஹைட்ரஜன் தான் இருக்கு. சரி, சரி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கூட ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த எலிமெண்ட்டும் இல்லை. அப்ப there is no prefix. prefix இல்லை. இப்ப அடுத்தது ஸ்டெப் 3 சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் சஃபிக்ஸுக்கு 2 சொல்லியிருக்கேன். ஒன்று பிரைமரி சஃபிக்ஸ், ரெண்டாவது செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ்ல என்ன பண்ணிருக்கணும்? நம்ம எதை பார்க்கணும்? சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு பார்க்கணும். இப்போ இங்க இருக்கிற எல்லாமே பாருங்க சிங்கிள் பாண்டு தான் இருக்கு. அப்ப சிங்கிள் பாண்டா இருந்தாக்கா
saturated hydrocarbon. Saturated hydrocarbon தான் they come under the alkane series. Saturated hydrocarbon எதுல முடியும்? ANE ல முடியும். புரியுதுங்களா? அப்ப டபுள் பாண்டா இருந்தா ENE ல முடியும். ட்ரிபிள் பாண்டா இருந்தாக்கா YNE. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் பாண்ட் they end with ANE, suffix ANE ல இருக்கும் முடியும். டபுள் பாண்ட் end with suffix ENE. Triple bond end with YNE. இப்போ இதுதான் சஃபிக்ஸ். சிங்கிள் பாண்டா இருந்தா ANE, டபுள் பாண்டா இருந்தா ENE ல முடியும், ட்ரிபிள் பாண்டா இருந்தா YNE. These are the suffix we have to follow. இப்போ இங்க எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்ப இந்த காம்பவுண்ட் end with ANE. இதனுடைய சஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா ANE. இங்கே என்ன இல்லை? ப்ரிஃபிக்ஸ் இல்லை. ஏன் ப்ரிஃபிக்ஸ் இல்லை? தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூவன்ட் அதர் தேன் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தவிர வேற எந்த எலமெண்ட்டும் அந்த கார்பன் கூட அட்டாச் ஆகலை, சேர்ந்து இல்லை. அதனால ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. சஃபிக்ஸ் இல்லை பிரைமரி சஃபிக்ஸ், அதில் சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அந்த ஏஎன் கண்டுபிடிச்சோம். இங்கே ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கா பார்க்கணும். தேர் இஸ் நோ ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்லை. அப்போ செகண்டரி சஃபிக்ஸும் கிடையாது, primary suffix மட்டும் போதும். So this compound, name of this compound. இப்போ நம்ம எதை சேர்க்கணும்? ரூட் வேர்டு. ரூட் வேர்டு என்ன? பென்ட். சஃபிக்ஸ் என்ன? ANE. அப்ப இதனுடைய நேம் பென்டேன். இப்போ புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் we have to find out the number of carbon atoms present in the longest chain. அந்த காம்பவுண்ட்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். அதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுல 5 கார்பன் இருக்கு. இப்போ 5 கார்பன் இருந்தா we have to go to the alkane series. எந்த காம்பவுண்டுக்கு பேர் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் you go to the parent hydrocarbon. எது parent hydrocarbon? alkane series. alkane seriesல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மீத்தேன், ரெண்டாவது ஈத்தேன், மூணாவது ப்ரோபேன், நாலாவது பியூட்டேன், அஞ்சாவது பென்டேன். அப்ப ரூட் வேர்டு பென்ட். ஸ்டெப் 2ல ப்ரிஃபிக்ஸ் பார்க்கணும். இங்க ப்ரிஃபிக்ஸே கிடையாது. கார்பன் ஆட்டம் கூட ஹைட்ரஜனை தவிர வேற ஏதாவது எலமெண்ட் சேர்ந்து இருக்கான்னு பார்க்கணும். இங்க எல்லா கார்பன் கூட ஹைட்ரஜன் தான் சேர்ந்துருக்கு. தேர் இஸ் நோ அதர் எலமெண்ட் அதர் தான் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை தவிர வேற எதுவும் அட்டாச் ஆகல. அதனால தேர் இஸ் நோ ப்ரிஃபிக்ஸ். ரைட். அடுத்தது ஸ்டெப் 3ல சஃபிக்ஸ் பார்க்கணும். சஃபிக்ஸ்ல 2 சொல்லியிருக்கேன். பிரைமரி சஃபிக்ஸ் சொன்னா, அடுத்து ரெண்டாவது செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் இண்டிகேட்ஸ் த பாண்ட், நம்பர் ஆஃப் பாண்ட். சிங்கிள் பாண்டா இருந்தா ANE முடியும், டபுள் பாண்டா இருந்தா ENE ல முடியும், ட்ரிபிள் பாண்டா இருந்தா YNE ல முடியும். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்ப we have to choose the ANE. ANE தான் சூஸ் பண்ண முடியும். ENE போட முடியாது, ஏன்னா டபுள் பாண்ட் இருந்தா தான் ENE போடலாம். YNE போடலாமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ட்ரிபிள் பாண்ட் இருந்தா தான் YNE போடலாம். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பாண்ட். அதனால we have to choose the suffix ANE. இதை தான் சூஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க நேம் எழுதுறதுக்கு we have to combine the root word. root word என்னது? பென்ட். சஃபிக்ஸ் என்னது? இது ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ப்ரிஃபிக்ஸ் இருந்தா முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் there is no prefix. அப்ப ப்ரிஃபிக்ஸ் இல்ல, கவலைப்பட வேணாம், விட்டுரு. அடுத்து சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல என்ன இருக்கு? ANE இருக்கு. அப்ப இது ரெண்டு சேர்த்து பென்ட் ANE சேர்த்தா பென்டேன். So this is the name of this compound. This is IUPAC name of this compound. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இப்போ அடுத்துக்கு போலாமா? நோட் பண்ணீங்க, ஏன்னா புக்ல இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் தரேன், சீக்கிரம் நோட் பண்ணீங்க. சரி, சீக்கிரம் நோட் பண்ணீங்க. சரி, அப்ப இதை நோட் பண்ணீங்க. மீதி அடுத்து ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் வி கேன் கண்டினியூ.